யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இது பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோவில். வருடத்திற்கு ஒரு முறை இங்கே லட்சதீபம் என்ற பேரில் 7 நாட்கள் நல்ல விமர்சனையாக நல்ல பாட்டு கச்சேரியோட நிறைய கடைகளோட செம்ம சூப்பராக இருக்குங்க. அந்த சித்திரை 1க்கு ஆரம்பித்து அதிலிருந்து 7 நாள் வரலும் இங்கே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். எங்கே இருக்கிற வியாபாரிகளும் இங்கே கடை வைப்பாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் கிடைக்கும். இதை பற்றி நம்ம முதல்ல எடுத்தோடனே இந்த கோலம் போடுற அந்த அச்சு, இது 350 ரூபான்னு சொன்னாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு திருவிழா வந்துச்சுன்னா எப்பவுமே அவங்கவுங்க ஊர்லேயும் கண்டிப்பாக ஒரு திருவிழா இருக்கும். கண்டிப்பாக போய் கலந்துக்குங்க. ஏன்னா அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஏன் கலந்துக்கணுன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இல்லாத பொருளே கிடையாதுங்க. அது இல்லாமல் நம்ம கடைகளில் வாங்கிறத விட இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். சூப்பராக நம்ம வாங்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மக்களுங்களை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக நமக்கு இருக்கும். நம்ம இந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக ஒரு சேர நம்ம பார்ப்போம் பாருங்கள். தினமும் ஜனம் நிறைய இருக்கும். இன்றைக்கி நான் போனது எத்தனாவது நாள்னால், நான் முதல் நாள் வருஷப்பருப்புன்றதால அன்றைக்கி எப்பவுமே ஃபஸ்ட் நாளே நான் போயிடுவேன். அதாவது சித்திரை 1 அன்றைக்கே நான் இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரலும் உண்டு. அதுக்கப்புறம் போலீஸ் அலோடு இல்லை, கடையெல்லாம் எல்லாம் மூடிடணும், மக்களும் எல்லாம் கலைஞ்சிடணும். அது வரலாம் பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷமாக இருக்கும். இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். சூப்பரான புது விதமான ஒரு டிசைன். டசன் 100 ரூபா. பார்த்தீங்களா, நல்லா இருக்கேன்னா சொலிப்பான வருது. இதை மருதாணி அச்சு நம்ம கை காமிச்சுட்டோன்னா வச்சு கொடுப்பாங்க. இது இப்போ பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நான் அதுக்கு ஜனம் இந்த கம்மியாக இருந்து நான் இதுவரை பார்த்ததே இல்லை. எப்படின்னா அதான் முதல் நாள் லாஸ்ட் நாள் எப்பயுமே அதாவது நம்மளை தள்ளிக்கிட்டு தான் போவாங்க. மக்கள் தள்ளிக்கிட்டு தான் போவாங்க. நம்ம நடக்கணுமே அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு ஊசி குத்துற கூட இடம் இல்லாத அளவுக்கு இருக்கும் இந்த திருவிழா டைமில். நான் இதை பார்த்தீங்கன்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை 6வது நாள். இது 8 மணிக்கு தான் நான் இப்போ இதில் கலந்துக்கிட்டேன். அப்போ போதும் ஒரு 2 மணி நேரம் மக்கள் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு கேமரா எடுக்க முடியல. ஏன்னா கேமரா கண்டிப்பாக வீடியோ எடுத்தே இருக்க முடியாது. இவ்வளோ ரஷ்ஷில் அப்படியே நெருக்கிட்டு வருவாங்க மக்கள். இதில் நம்ம வீடியோ எடுக்கும்போது யார் கழுத்தில் என்ன அறுத்துட்டு போகிறாங்களோ அதுவும் தெரியாது. அது வரலும் இன்றைக்கி ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் கொடுப்பேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு கொஞ்சம் வீடியோ எடுக்கிற மாதிரி. சரி, அதான் எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு தேவையான அந்த இரும்பு பாத்திரங்கள், அருவமனையாக கத்தி, அடுப்பு, அப்புறம் என்ன மத்து, நிறைய இது தலைக்கு வைக்கிற பேண்டு கலராக சூப்பராக இருக்கும். மக்களுக்கு எல்லாருமே ஒரு பக்கம் இங்கே இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நிறைய இருக்கும் நம்ம தின்றதுக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தேன் எனக்கு இல்லை. இது பீங்கான் பொருள் பார்த்திங்கன்னா இதுவும் நான் இன்றைக்கி ஒரு ஜார் தான் வாங்கிக்கிட்டேன். வீட்டுக்கு போகும்போது ஒரு உப்பு கொட்டுற ஜார், அது இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். சூப்பராக நல்லாயிருக்கு. எனக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும். பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கரும்பு ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸு அங்கங்கே ஏமாற்றி தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுட்டு அதில் ஐஸ் கட்டி போட்டு ஏமாற்றுவாங்க. இல்லை எதனா ஒரு சர்க்கரையை போட்டேன். ஏன்னா உண்மையிலே நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி விளையாட்டு, மீனோடு இருக்குது. நம்ம ரிங்கு கொடுப்பாங்க, 5 ரிங்கு 50 ரூபா. அது நம்ம கரெக்டாக அந்த மீன் அந்த தொட்டி மேலே எதனா ஒரு பொருள் மேலே நம்ம அந்த வளையத்தை போடணும். போட்டதுக்கப்புறமா அந்த எந்த பொருள் அது நமக்கு சொந்தம். இல்லைன்னா அந்த 50 ரூபா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு தான் நம்ம வரணும். நிலையில் நம்ம பார்த்தேன். ஒரு பக்கம் நம்ம வீடியோ எடுக்கணும். சரி, அடுத்தவங்க விளையாடுறாச்சும் பார்ப்போம். நான் எப்பயுமே எதனா ஒரு விளையாட்டில் போய் பார்ப்பேன், கலந்துப்பேன். இந்த ரிங்கு போடுற விளையாட்டில் மட்டும். ஆனால் நான் ஒரு வாட்டி கூட போட்டதே இல்லை. ஒரு ஆள் வாங்கிட்டு 2 போடுறோம். பக்கத்தில் ஒரு ஆள் 2 போட்டான். கடைசியில் 5 ரிங்கில் 2 வாட்டி போட்டு விழவே இல்லை. அடுத்தது பேக், ஹேண்ட்பேக் ஃபுல்லாக நீங்கள் ஜம்முன்னு வாங்கிக்கலாம். இந்த வாட்டி நான் ஒரு மாவிலையும் ஒரு பீங்கான் உப்பு ஜாரு, அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு விற்கிற நெக்லஸ், பார்க்க டிசைன் நல்லா இருந்துச்சு. 100 ரூபா. அது நம்ம போகும்போதே பார்க்கலாம் பாருங்கள். அவ்வளோதான் வாங்கினது. ஏன்னா வருஷம் போன வருஷம்லாம் அந்த முரம்லாம் இல்லாமல் இருந்துச்சு. தெருவில் நம்ம ஸ்ட்ரீட்டில் வரும்போது ஒரு ஜோடி முரம்லாம் பார்த்திங்கன்னா இது ஸ்ப்ரிங் ரோலு
வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சேன். ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு. 2 பிளேட்டு பானிபூரி, ஒரு கரும்பு ஜூஸ் ஹவுஸ்ஃபுல். இதுவும் வந்து பீங்கான் ஜார் இருந்தாங்க, விதவிதமாக கலர் கலராக இந்த வாட்டி கொண்டு வந்திருக்குங்க. இந்த வாட்டி நிறைய பொருட்கள் இருந்துச்சு. ஏன்னா 7 நாள் இங்கே தங்கி இந்த மக்கள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்களா, அவங்களோட பொருள் விற்றுருச்சுன்னா அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. இவங்களாம் இதில் ஒரு சிலர் தவிர மீதியெல்லாம் வெளியூர்லேருந்து வர வியாபாரிகள் தான். நமக்கு இங்கே தான் பானிபூரி. இந்த ஜார் பார்த்தீங்கன்னா சூப்பராக உட்காந்துட்டு இருக்குங்க நல்லா. அது மாதிரி வியாபாரிங்களாம் எங்கே இருக்கிற வியாபாரிங்களும் ஒரு வந்து கிட்டத்தட்ட இந்த பானிபூரியும் சரி, இல்லை பச்சி மிளகாய் பச்சி, அந்த பச்சி இருந்துச்சு. அப்புறம் கான்ஃபர் பக்கோடா. நான்வெஜ் தவிர வெஜ்ஜில் ஐட்டம் எல்லாமே இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இங்கே பேர் கண்ணாடி கிளாஸு ஒன்று வந்து ஒரு பீஸ் 50 ரூபா சொன்னாங்க. ஆமாம், நான் நிறைய முறை வாங்கி 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 உடச்சிட்டேன். அதனால் இந்த முறை வந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டேன். எல்லாம் நல்லா இருக்குது. மாடு பொம்மை எல்லாம் பீங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே கிளிகளும் நல்லாயிருக்கு. தாங்க இந்த முறம் தாங்க நம்ம ஜோடி வந்து தெருவில் வந்து 400 ரூபா சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்துச்சுன்னா அங்கே போனால் வெறும் 250 ரூபா. அதுவே மக்கள் வந்து 200 ரூபாய்க்கு கேளு, 200 கேளு. நான் மனசு கேட்காம அந்த லேடி அது பின்னுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், கொடுத்து வாங்குங்க, 250 ரூபா தாராளமாக கொடுக்கலாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அது எப்படி வாங்குறாங்கன்னு தெரியல. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சூப்பராக இருக்கும். நம்ம பார்க்குறது வேடிக்கை பார்த்த மாதிரி இருக்கும். மக்கள் புது விதமாக நம்ம ஊர் மக்கள் ஃபுல்லாக நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான இவங்க சாணம் பிடிக்கிறாங்க. இது அருமை வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்காக. இந்த வாட்டி பீங்கான் பொருட்களை தான் நிறைய வந்துருச்சு. இந்த வாட்டி அதிகமான பீங்கான் பொருட்கள், பீங்கான் அந்த பொம்மைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு நாளாவது போய் இந்த 7 நாளும் போகலாம். ஏன்னா நமக்கு டைம் கிடைக்காது. இங்கே பச்சி வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கு வருஷத்தில் ஒரு முறையாச்சும் போகணும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கும் இந்த இடத்துக்கும் கரெக்டாக கோவிலுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்டர் கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருக்குங்க. இது வந்து எப்படின்னா குளம், நம்மளோட பெருமாள் கோவில் அடுத்தது குளம். நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன், ஒரு வீடியோ ஆஞ்சநேயர் வீடியோவில் போட்டிருப்பேன். திண்டிவனம் ஆஞ்சநேயர் கோவில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். குளத்துக்கு பேக் சைடு, அது ஆப்போசிட்டில் பெருமாள் கோவிலும், இது லட்சுமி நரசிம்மர் பெருமாளும் எதிர்த்தாப்பில் நம்ம கையை கும்பிட்ட மாதிரி நம்மளோட ஆஞ்சநேயர் இருப்பார் இந்த கோவில். ஆனால் இந்த கோவிலுக்கு வருடம் ஒரு முறை திருவிழான்றது எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த திருவிழா தான். ஏன்னா எல்லா கோவிலும் திருவிழா இருக்க மாட்டேன். அதாவது இன்னொன்று பங்குனி ஊத்துறோம் முருகருக்காக பண்ணுவாங்க. அது எங்கள் வீட்டாண்டே அது திண்டிவனத்தில் எங்கள் வீட்டாண்ட பண்ணுற அந்த கோவிலுக்கு தான் நல்ல அதிகமான ஒரு பிரம்மாண்டமாக செய்வாங்க பங்குனி ஊத்துற திருவிழா. மயிலம் வந்து பெரிய கோவில், அங்கே அந்த அளவுக்கு இல்லைன்னா ஓரளவுக்கு திண்டிவனத்தில் ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு நடக்குதுன்னா அது எங்கள் வீட்டாண்ட இருக்கிற முருகன் கோவில் தான், பாலமுருகர் கோவில். அது நான் வீடியோவாக போட்டுப்பேன் பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நம்ம அந்த பாலமுருகர் கோவிலெல்லாம் இந்த அளவுக்குலாம் கிடையாது. அது ஒரு நாள் திருவிழா தான். இது வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் திருவிழான்னும் போது எங்கே இருக்கிற வியாபாரிகள் எல்லாமே வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்து களை கட்டிடும். சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கரும்பு ஜூஸு, இங்கே வந்து இது ஐஸ்கிரீமு. ஏன்னா வயிறு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் வந்து இதுக்கு மேலே போட்டு தள்ள முடியாது. அது நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கலாம். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கலாம். கண்ணாடி கடை, கண்ணாடி பார்க்கவே, நான் ஷார்ட்லேயே போட்டுருவோம் பாருங்க, கண்ணாடி பார்க்கவே நல்லா தான் இருக்குது, பளபளப்பாக, ஒரு அழகுக்காக தான். இப்போ வந்து கரும்பு ஜூஸ் பார்க்குறீங்களா, இதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அப்படியே பிழிஞ்சு அப்படியே தராங்க. இந்த நம்ம வேறு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைச்சிக்கிட்டு அதில் ஏற்கனவே தண்ணியை வச்சுருப்பானுங்க. ஐஸ் கட்டி போட்டு சர்க்கரை போட்டு கலந்துட்டு இதை புழிஞ்சு நம்மக்கிட்ட கொடுத்துருவானுங்க. ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்காது. இது பரவாயில்ல, நேச்சுரலாக நல்லா இருக்குது, சூப்பராக.
ஒரு கிளாஸ் 20 ரூபா தான். அதுவும் வெளியிலே எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா 25 ரூபா 30 ரூபான்னுவாங்க. ஆனால் இது 20 ரூபா இருந்தாலும் அந்த கிளாஸ் ஃபுல்லாக தராங்க. சூப்பராக குடிக்கலாம். இது கரும்பு ஜூஸு இந்த ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அடுத்த பயணம். ஏன்னா நம்ம அந்த வழியில் எப்படியும் கோவிலுக்கும் நாங்கள் நடக்கிற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா தெரியாது, இந்த கடைகளை பார்க்கும்போது தெரியாது. ஆனால் சாதா டைமில் நடக்கும்போது நடக்க போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அந்த ரோடு. இது குளத்தை சுற்றி வர ரோடு தான், தனியாலாம் கிடையாது, மெயின் ரோடெலாம் கிடையாது, குளத்தை சுற்றி இருக்கிற ஒரு ரோடு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இதில் என்னென்னா கரும்பு ஜூஸும் குடிச்சிட்டு 2 பஜ்ஜி 15 ரூபா. வாழைக்காய் பஜ்ஜினா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்ப்ரிங் ரோலை விட அது பார்க்க நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி அளவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் ஒரு நாள் கூட ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டதில்ல, அது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஆனால் 2 வாழைக்காய் பஜ்ஜி இது நல்லா சாஸ் தொட்டு சாப்பிட்டுட்டு அதுதான்டா எப்பா ஹவுஸ்ஃபுல் வயிறு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாமி பார்க்கவே போகிறோம். ஓரளவுக்கு சாமி கிட்ட வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லோ இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா இந்த வெல்வெட்டு பில்லோ, பொம்மைங்க, பிள்ளைங்களுக்கு பொம்மை ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது இந்த திருவிழாவில் நீங்கள்லாம் உங்கள் ஊர் சொந்த ஊர்களில் சரி எங்கேயாவது அதுமாரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கலந்துக்குங்க. ஏன் அப்படி கலந்துக்கணும்னு சொல்கிறீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எதிர்மறை சக்திகள் வந்து நம்ம வந்து விளைவிடும். அதாவது வர்றவங்க எல்லாருமே பாவியாக இருக்க மாட்டாங்க, வர்றவங்க எல்லாருமே அதாவது நல்லவங்களாகவும் இருப்பாங்க, பாதி பாவிகளாகவும் இருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து நல்லவங்களோட அந்த அப்சர்வேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு 1,00,000 பேர் 1000 பேர் கூடுற இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக போகணும். அது போகும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். நம்மக்கிட்ட ஒரு சக்தி எதனா ஒரு கம்மியாக இருந்தாலும் அது ஈடு செய்யும், மற்றவங்களோட எனர்ஜி நமக்கு வந்து பாஸ் ஆகும். அதனால தான் வந்து ஒரு திருவிழா இல்லை நல்ல மக்கள் தொகை கூடுற இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கூடணும். அதுவே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள், நமக்கு நிறைய முகங்களை நம்ம பார்க்குறோம், ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கே வந்து ஒரு காலேஜியோட விளம்பரம், சரஸ்வதி காலேஜ் என்ற விளம்பரத்தை இங்கே போர்டு போட்டு காமிச்சிட்ருக்காங்க, எங்கள் காலேஜில் சேருங்கன்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இங்கே பொருள் உண்டி எல்லாமே இங்கேருந்து குறிக்காரங்க பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாமல் இருக்குது, சரி அவங்களுக்கு காசு போட்டுட்டு திரும்பி கிளம்புறோம். நல்லா ஒரு அற்புதமாக ஒரு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மக்கள் தொகை கூடுற இடத்துலலாம் நான் போகணுன்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்து திருவிழா இந்த மாதிரி தான். இந்த கட்சிக்காரன் கூட்டத்தெல்லாம் நான் கலக்கவே மாட்டேன், அது எனக்கு பிடிக்காத விஷயம். இதுதாங்க நான் இந்த சொன்ன ஒரு விற்கிற நெக்லஸ் குட்டி குட்டியாக டிசைன் நல்லா இருக்குது. இப்போ விற்கிற விளையாச்சுக்கு நம்ம விதவிதமான நெக்லஸ்லாம் வாங்க முடியாது. இதில் இருக்கிறத ஒரு நாள் 2 நாள் போட்டு தூக்கி போட்டுடலாம். பார்த்தீங்களா, 100 ரூபா தான் ஒரு பீஸு. சூப்பராக இருக்குது, கம்பல் செட்டோடு சூப்பராக இருக்குது. இதே கடையில் போனோம்னா இது 200 250 ரூபா இல்லை 300 வரலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு 2 நாள் சும்மா ஆசைக்கு போட்டு கட்டி தூக்கி போட வேண்டியதுதான், அதாவது தாராளமாக வாங்கிக்கலாம். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லோலாக்கு கம்பல் சிமிக்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொம்மைங்க, பிள்ளைகளுக்கு பில்லோ. கடைக்கு பஞ்சம் இல்லைங்க, சூப்பராக இருக்கும். நம்ம அழகான நம்மளோட டீனேஜ் பெண்கள், டீனேஜ் ஆண்கள், நடக்க முடிஞ்சுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்க்க பசுமையாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம இப்போ அந்த பருவ வயசில் கடந்து வந்துட்டோம். இதெல்லாம் மோதிரம், விதவிதமான மோதிரம், எறும்பு மோதிரம், செப்பு மோதிரம், பித்தளை மோதிரம், ஐம்பொன் மோதிரம் அப்படின்ட்டு நிறைய வாஸ்து புஸ்து சொல்லிட்டு எதோ போட்டு விற்கிறாங்க. பரவாயில்ல, தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்க இதை வாங்கி போட்டுக்க வேண்டியது தான். நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த பொருட்களை நம்ம வெளியூர்லேருந்து வர மக்கள்கிட்ட இந்த பொருட்களை பார்த்தா மாதிரி ஆச்சு, நம்ம வாங்கி சாப்பிட்டா மாதிரி ஆச்சு, நம்ம மக்கள்களை நம்மளோட ஊர் மக்களை ஒரு சேர பார்த்தா மாதிரி ஆச்சு, அடுத்தது நம்ம ஆஞ்சநேயரையும் பார்த்தா மாதிரி ஆச்சு. இதுக்கு ஈடு என்ன உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. இதே நம்ம கட்சிக்காரன் போக வேண்டியதான் கட்சி ஆஃபீஸ்க்கு, இருந்தாலும் அந்த சந்தோஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோவில் திருவிழாவில் தான் அங்கே சந்தோஷம் கிடைக்கும். கட்சிக்காரன் திருவிழாலாம் இந்தமாதிரி கடை போடுவாங்களா? போட்டால் போலீஸ் தான் விடுமா? அதில் நம்ம கோவில் திருவிழாவில் தான் நம்ம வந்து
நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம், தேவையானதை சாப்பிட்டுக்கலாம், அழகான நடந்து போகலாம். இப்போ நான் இந்த நடந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 1/4 கிலோமீட்டருக்கு இருக்கும். ஆனால் ஒன்றுமே அலுப்பே தெரியாது. வேடிக்கை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து போகிறதால அலுப்பே தெரியாது. இதான் சொல்கிறேன்னே, நான் இது ஃபஸ்ட் நாளும் இல்லை ஃபஸ்ட்டு 5 டேஸில் வந்ததுன்னா நீங்கள் கேமரா எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஊசி குத்துற கூட இடம் இல்லாத அளவுக்கு இங்கே ஜனம் இந்த ரோட்டில் இருக்கும். அந்த சைடு அப்படியே குளந்தாங்க, குளத்து ஓரம் வந்து அந்த இது வச்சுருக்காங்க, அந்த கம்பி கேட்டு. ஆனால் வாக்கிங் போகிற மாதிரி வச்சுருப்பாங்க குளத்தை சுற்றி. அதுவும் நல்லா சூப்பராக அற்புதமாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம ரோட்லேயே போனால் தான் நம்ம பொருட்களை பார்த்துக்கிட்டே போக முடியும். பார்த்திங்களா, இங்கே இல்லாத பொருளே கிடையாது இந்த திருவிழாவில். நம்ம கடைசியாக தான் நம்ம கோவிலுக்கிட்ட நெருங்கிட்டோம், கோவிலை பார்க்க போகிறோம். சுயம்பு ஆஞ்சநேயருங்க, இது ரொம்ப சக்தி வாய்ந்த எங்கள் ஊர்லேயே இந்த ஆஞ்சநேயர் கோவில். பர்ஸெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்துச்சு, அதனால் நான் வாங்கவே இல்லை. அதுமாரி சுயம்பு ஆஞ்சநேயர் கோவில் அவ்வளோ பக்தி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 நாட்களும் பார்த்திங்கன்னா இந்த செலவினங்களை வந்து பொறுப்பேற்று செய்கிறவங்க யார் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட்டுக்காரங்க இருக்காங்களா, திண்டிவனம் காய்கறி மார்க்கெட்டு, இவங்க எல்லாம் ஷேர் பண்ணி தான் இந்த திருவிழாவை நடத்துவாங்க. பாட்டு கச்சேரி வைக்கிறது. நான் இன்றைக்கி போன அன்றைக்கி பாட்டு கச்சேரி இல்லை அதை ஃபஸ்ட் நாள் ஆரம்பித்து அப்புறம் எப்போ வச்சாங்கன்னு தெரியல. இல்லை பட்டிமன்றம் வைப்பாங்க. இன்றைக்கி போகிற அன்றைக்கி இல்லை, போலீஸோட அலௌன்ஸ் மட்டும்தான் இருக்குது. பார்த்து நகை பத்திரம் அங்கங்கே கூடி நிற்காதீங்க அப்படின்ற ஒரு அலௌன்ஸ் மட்டும்தான் இந்த முறை. இங்கே பாருங்கள், இது வந்து கண்ணாடி. எல்லாருக்குமே ஒரு முகத்தில் சந்தோஷம் வரும் பாருங்கள். நானும் கவனித்து தான் பார்த்தேன். இந்த இளைஞர்களும் சரி, இளைஞர்களும் சரி, சந்தோஷம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறன்னும் போது முகத்தில் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம். அதுதாங்க திருவிழான்றது. நம்ம வீட்டுக்குள்ளேயே சூன்யமாக உட்காந்து என்னத்தை வாரிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற இந்த 7 நாள் போனோன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். தினமும் எதனா ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு கோவிலில் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கே எங்களுக்கு அந்த டைமில் தான் எனக்கு எதனா ஒரு வேலை வரும். நேற்றே 6வது நாள், இன்னும் அடுத்த நாள் ஒரு நாள் தான் இருக்குது. 7 நாளாக முடிச்சிடும் அந்த விழா. இந்த ஒரு நாளுக்காக சீக்கிரமாக கிளம்பி ஓடிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாயில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு இடத்துல 100 ரூபான்னு வச்சுங்க, ஒரு இடத்துல 50 ரூபான்னு வச்சுங்க. சரி, வாசலில் ஒன்று கட்டலான்னு சொல்லிட்டு இந்த மாய் விலை மாதிரி இருக்குல்ல, அது ஒன்று வாங்கி எடுத்துக்கிட்டேன். இது வந்து செப்பு பித்தளை இருந்துச்சு, பார்த்தா அது ஒன்றும் இல்லை, அது ஒரு பிளாஸ்டிக் தான். அதுதான் குளம். அந்த பக்கம் அப்படியே குளத்துக்கு இன்னாண்டு அப்படியே ரோடு, அப்படியே சூப்பராக இருக்கும் நடந்து போகிறதுக்கு. இதில் வாய்ப்பு கிடச்சவங்க யாருன்னா சித்திரை 1 நீங்கள் யாராவது பார்க்கணும், திண்டிவனத்தில் என்ட்ரி ஆகிடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கே எல்லாருமே விளக்கத்து, அதாவது லட்ச தீபம்னு ஒன்று சொன்னா இல்லைங்களா, அதாவது இந்த ஆஞ்சநேயர் கோயில் லட்ச தீபம்ன்றது தான் பேர். லட்ச தீபம்னால சொன்னால் தான் இந்த 7 நாள் திருவிழா சொல்கிறது. பொதுவாகவே லட்ச தீபம் என்றால் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் நாள் சித்திரை 1 அன்னைக்கு அந்த குளத்து படிக்கட்டு ஃபுல்லாக எல்லா மக்களும் விளக்கேற்றுவாங்க. வர்றவங்க எல்லாருமே ஏற்றுவாங்க. அது பார்த்தீங்கன்னா எப்படியும் நீங்கள் லட்சத்தை தொட்டுடும். நல்ல சகன்னு. ஃபஸ்ட் நாள் நான் போகல, அதனால தான், இல்லைன்னா நான் வீடியோ வந்து ஓரளவுக்கு எடுத்திருந்தாலும் ஜனத்தில் அவ்வளோ எடுத்திருப்பேனான்னு தெரியாது, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் கவர் பண்ணியிருப்பேன். ஆனால் அன்றைக்கி என்னால் போக முடியாத சூழ்நிலை. அதுதான் லட்ச தீபத்தை உங்கள்கிட்ட அதை காமிச்சிருப்பேன். இல்லை நெக்ஸ்ட் இயர் வந்து கண்டிப்பாக முன்கூட்டியே போயிடணுன்னு தான் இருக்கேன். ஏன்னா நானே இந்த வருஷம் விளக்கு ஏற்றவே முடியல. ஏன்னா முதல் நாள் தான் விளக்கு ஏற்றணும் அந்த குளத்தங்கரையில். அதுக்கு அடுத்த நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலாண்டை ஏற்றிக்கலாம். இந்த ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் நம்ம வந்து குளத்தை சுற்றி இருக்கிற அந்த படிக்கட்டில் ஏற்றுறது. அதன் பேர் தான், இது பேர் லட்ச தீப திருவிழா. ஆஞ்சநேயர் கோவில் லட்ச தீப திருவிழா. இப்பயே நம்ம வீடியோவில் எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்க பாருங்கள். நான் எங்கேயுமே அந்த அளவுக்கு நிற்கலை. இந்த வாங்கி சாப்பிட்ற ஒரு 3 இடத்துல தான் நின்னேன், மற்றபடி நிற்கலை. இந்த கம்பல் வந்து இதுவும் நான் ஷார்ட்டில் போட்டுற பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வாட்டி விதவிதமான ஃப்ரெஷ்ஷான பீஸு, சூப்பராக நல்ல டிசைன். இந்த வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் சூப்பராக கம்பல் ஜிமிக்க போடலாம். ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக சூப்பராக போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கு கம்பல் ஜிமிக்க எல்லாமே. நீங்கள் வீடியோஸில் போனீங்கன்னா கொஞ்சம் இது ஷார்ட்டில் போனீங்கன்னா இந்த கம்மலை போட்டிருப்பேன். கிட்டக்க பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். எவ்வளோ பெரிய டர்ச்சி பொம்மையா.
பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இதில் பக்கோடா வேகுது. இங்கே வர இங்கே சூப்பராக இருக்கும். இந்த சுத்துற அதாவது ரங்கராட்டினம் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரங்கராட்டினம் இன்னொரு இடத்துல இருக்குது. இதில் வந்து நம்ம வயிறு ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டோம் யாராவது உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக வாந்தி மயக்கம் வரும். வயிறு ஓரளவுக்கு காலியாக இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி சுற்றுற அந்த இதுலாம் ட்ரையலில் உட்கார முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க வாமிட் வரும். இது ரங்கராட்டினம். இது வந்து ஒரு ஷார்ட்டில் ஒரு பாட்டு போட்டுருப்போம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆனால் இதுவும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் விளையாடுறதுக்கு ரொம்ப அமுக்கலம். இது தெருவில் வரும். ஸ்ட்ரீட்லேயே வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் வந்துடும். அது பிள்ளைகள்லாம் எல்லாம் லீவில் இருக்காங்கன்னா எல்லாமே தெருவில் ஓட விட்டு சுற்றுவாங்க. அடம் முடிச்சிட்ருப்பேன் எங்கள் அம்மாட்ட. நானும் போய் சுற்றணும்னு. அதுமாரி இப்போ நம்ம வந்து சுற்றணுன்னா வயிறு ஹவுஸ்ஃபுல்லாக வச்சுருக்கோம், வாந்தி மயக்கம் எடுத்துருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு சுற்றுறது. இந்த வாட்டி இன்னொரு அதாவது ஏரோப்ளேன் மோடில் இருக்கும். அது அந்த பக்கம் இருக்கா என்னான்னு தெரில. ஒரு வாட்டி ஹவுஸ் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதில் உக்காந்து ஐயோ சாமி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மயக்கத்தில் இருந்தேன். இது பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைகள் வந்து எகிரி குதிக்கிறதுக்காக அதுக்கு காசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜம்முன்னு குச்சிட்டு கிடக்குங்க குட்டீஸுங்க. ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம அதே ஏதாவது வீட்டு சிந்தனையே தான் இருக்கும், வெளி சிந்தனையே வராது. வெளி சிந்தனை வந்தால் தான் மூளை ஃப்ரெஷ் ஆகும் நமக்கு. இதெல்லாம் பாவம் எங்கேயே இருக்கிற மக்களுங்க பிழைப்புக்காக இந்த லட்சத்தை பற்றி அன்றைக்கி வந்து கூடுறாங்க. அவங்களுக்கும் ஒரு வியாபாரம் பண்ணணும், இதை சம்பாரித்தோம் போகணுன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். நமக்கும் அந்த ஒரு பொருளை வாங்கணும் சாப்பிட்டோன்ற சந்தோஷம் இருக்கும். இல்லை மக்களை எல்லோரும் கூடி ஒன்றா பார்க்குறான்னு சொல்லிட்டு சந்தோஷம் இருக்கும். அப்பாடா, இந்த ரங்கராட்டினத்தில் இன்னும் கொஞ்சம் நடக்கணும் கோயிலுக்கு. இப்போ என் கூடவே மக்கள் எவ்வளோ பேர் பாருங்கள். இந்த மரம்லாம் நல்லா இருக்குது. இந்த வாட்டி சூப்பராக இருக்குது மரம்லாம். ஏன்னா நடுவில் கொஞ்ச நாள் முரங்கள்லாம் கிடைக்காம நானே ஒரு 2 இயர்ஸ் முரமே இல்லாமல் இருந்தேன். பிளாஸ்டிக் முரம் இரும்பு முரம்லாம் வேஸ்ட்டுங்க. நம்ம இந்த மூங்கில் முரம் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும், ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். எதனா காய வைக்கவும் சரி புடைக்கிறதுக்கும் சரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மூங்கில் முரங்கள் தான். ஆனால் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து முரங்கள் இருக்கணும். அது கேது பகவான் அம்சம் இல்லையா. அது பிளாஸ்டிக் முரம்லாம் ராகு பகவான் வந்துடுவார். கேது பகவானை வச்சுக்கலாம், ராகு பகவான் வந்துடுவார். இரும்பு முரம்னா சனி பகவான் வந்துடுவார். அதால் இந்த மூங்கில் இது வச்சுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கும் நல்லது. முரம்ன்றது ஒரு விஷயம் வீட்டில் இருந்தே ஆகணும். அப்போ தான் ஒரு ஆன்மீகம் ஒருத்தங்க வச்சிட்ருக்காங்க. ஆன்மீகம் என்ற ஒரு விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும். கடவுளை பற்றின ஒரு விஷயம் நமக்கு புரியும். முரம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முரம் கண்டிப்பாக போகுது, கெட்டதுக்கும் போகுது. நம்ம வீட்டுக்கு முரம் வந்து லக்ஷ்மி கடாட்சங்க. அதனால் வந்து இந்த முரம் வந்து இங்கே தான் பேரம் பேசிகிட்டு இருக்க ஒரு லேடி 200 கேட்டுருக்கு. நான் ஜோடி 400 நான் வாங்கியிருக்கோம் தெரு மேலே. ஆனால் அது 200 கேட்குது. நான் சொன்னேன் இங்கே பாருங்கள், அவங்க முகத்தை பார்த்தாலே எப்படி இருக்குது, பாவமாக இருக்குது. அவங்க பின்னி காகிதம் பூசி அதை காய வச்சு அது தலை மேலே கொண்டு வந்து எத்தனை ஊரை வந்திருக்காங்கன்னு தெரியாது. நீங்கள் 250 தாராளமாக கொடுக்கலாம், வாங்குங்கன்னு சொல்லிட்டு தான் இடையே வந்து அது பார்த்தாலே அந்த ஆயாமா பார்த்தா பாவமாக இருக்குது. இதுங்க பேரம் பேசுதுங்க. நான்லாம் ஒருத்தவங்களை பாவமாக இருக்குன்னா கண்டிப்பாக பேரம் பேச மாட்டேன், கொடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தால் தான், ஆளுங்க நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் சரி பேரம் பேசி குறைச்சி கொடுங்கன்னு சொல்லுவேன். மற்றபடி பாவமாக இருக்கிறவங்க ரொம்ப வயசானவங்களாம் நான் வந்து பேரம் பேசவே மாட்டேன். இந்த பூக்கள் இந்த மாதிரி ஒரு அலாதியான ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா. இது நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தூங்கணும்னா ஒரு இன்னும் புரியாத சந்தோஷம். வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம கண்டிப்பாக இதில் என்ட்ரி ஆகிடுவோங்க. எப்படி இருந்தாலும் இப்போ தேங்காய் பழம் வந்துச்சுன்னா கோவிலுக்கிட்ட வந்துட்டோம். கிட்ட போயிட்டு கோவில் எடுக்க வேணாம் தான் சொன்னாங்க. இருந்தாலும் சரி லைட்டாக எடுத்துட்டேன். நம்ம யூடியூப் மக்கள் என்ன நம்பி இதை பார்த்துட்டு வராங்கல்ல இவ்வளோ நேரம், அதெல்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே வந்து அன்னதானம் வழங்குறாங்க. என்னோடய பழக்கம் அன்னதானம் வாங்குகிற பழக்கம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
அன்னதானம் வாங்குவோம். ஆனால் வந்து கோவில்லே வந்து தயார் பண்ணுற உணவு நாங்கள் வாங்குவேன். அதுக்கெல்லாம் ஒரு சில காரணம் இருக்குது. அது நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா பிரார்த்தனை உள்ளவங்கள் வேறு, கோவிலுக்காக போடுறவங்க வேறு, மக்களுக்காக போடுறவங்க வேறு. இது நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய விதம் இருக்குது இந்த அன்னதானத்தில். ஆனால் கோவிலில் நமக்கு செஞ்சு பிரசாதமாக கொடுக்குறது அது நமக்கு சாப்பிட்லாம் கண்டிப்பாக. இங்கே வந்து துளசி கேட்டேன் நம்மளோட ஆஞ்சநேயருக்கு. சரி ஆயா காசு எனக்கு இந்த பக்கம் இந்த ஆயா இந்த பக்கத்தில் ஒருத்தவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி சாப்பிடுங்க சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி வாங்குறேன். ஏன்னா இந்த 2 ஆயாங்க கொஞ்சம் பாவமாக இருக்குது. அதனால் இவங்கக்கிட்ட வாங்கிப்போம். அண்ணான்ட்டே நிறைய பேர் இருக்காங்க கடை, இருந்தாலும் இவங்கக்கிட்ட வாங்கிக்கிட்டு போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் சைடு நம்ம ஆஞ்சநேயர் கிட்ட வந்துட்டோம். அது பிரம்மாண்ட ஆஞ்சநேயர். இதுதான் கோவில் உள்ள மூலவர். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோஸில் போட்டிருப்பேன். சுயம்பால ஆனால் நம்ம இதுதாங்க, அதாவது ரோடு பகுதிக்கும் பள்ளப்பகுதியாக இருக்கும் இந்த ஆஞ்சநேயர் கோவில். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா குளம்தான். படிக்கட்டு இறங்கி நம்ம கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும் கோவில். நான் இப்போ ரோடு மேலே நிற்கிறேன். இப்போ இறங்கி கோவிலுக்குள்ளே போகணும். ஒரு மீடியமான ஒரு கோவில் தான், ரொம்ப உள்ள பிரம்மாண்டலாம் இல்லை கோவில் தான், ஆனால் சக்தி வாய்ந்த கோவில். இப்போ அந்த கேட்டு தெரியுங்களா, அது கன்னட குளம் தான். அப்படி நேர் ஆப்போசிட் வந்து நம்ம லட்சுமி நரசிம்மர் பெரிய ஒரு கோவில். இப்போ ஒரு 1000 வருட ஒரு பெருமாள் கோவில் இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும். இப்போ அந்த ஆயாக்கிட்ட இப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸில் இந்த வந்து ஆஞ்சநேயர் ட்வின்ஸ் ஆஞ்சநேயர் மாதிரி இருக்கும். இங்கே இதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து படிக்கட்டிலே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம செப்பல் அங்கேயே கழட்டி விட்டுட்டு இறங்கி கீழே படிக்கட்டு இறங்கி தான் கீழே வரணும் கோவிலுக்குள்ளே. இது வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு மேலே நான் அந்த கோவிலுக்கு வந்தேன். இரவு 8 மணிக்கு மேலே வந்திருக்கேன். இதே நீங்கள் கொஞ்சம் 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இன்னும் வீடியோ எடுத்துருக்க முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். இந்த 7 நாளுமே மக்கள் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். சாமி கும்பிட வராங்களோ இல்லையோ, ஒன்று இளைஞர்களை ஜாலியாக சைட் அடிக்க வருவாங்க, இல்லை இளைஞர்களும் ஜாலியாக நம்ம பொருட்கள் அவங்களுக்கு தேவை கம்மல் சிமிக்க வாங்கலான்னு வருவாங்க. நம்ம குடும்பஸ்தரிங்க தான் எதனா பொருள் வாங்கணும், சாமியை கும்பிடணுன்னு வருவாங்க. இந்த கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஒரு ஆயா விளக்கேற்றுற இடம்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்கு. இப்போது என்னுடைய ஆஞ்சநேயர் பார்க்க போகிறோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஓம் ஆஞ்சநேயா நமக. பார்க்க எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. பேச வார்த்தையே இல்லை. ஏன்னா எனக்கு சோழி பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆஞ்சநேயர் நினச்சி தான் போடுவேன். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். எனக்கு ஆஞ்சநேயர்னா எனக்கு எப்பயுமே ஆஞ்சநேயர் துணையாக இருப்பார். வீடியோ எடுத்துட்டேன். இப்போ சாமியை வந்து நான் ஆஞ்சநேயர் கும்பிட்டுட்டேன். திருச்சனம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதை நம்ம வாங்கிட்டாச்சு. இப்போ திரும்ப வந்து ஆராதனை பண்ணுறேன். இதுவும் வந்து ஷார்ட்டில் போட்டுப்பேன். நம்ம ஆஞ்சநேயர் வந்து எடுக்க வேணாம் சொன்னாங்க. சரி தூரத்துலேருந்து, ஏன்னா இது வந்து கோவில்னால் ஒரே ஒரு கோபுரம் மட்டும்தான், அதுக்குள்ளே மூலவர் ஆஞ்சநேயர் இருப்பார். அதால் ஈஸியாக படம் பிடிச்சிட்டோம். இதே கோவிலுக்குள்ளே கொஞ்சம் பெரிய கோவிலாக இருந்தால் உள்ளே போய் எடுக்கணும் கஷ்டம். ஏன்னா நாமக்கல் ஆஞ்சநேயரே ஒரு ஷார்ட்டில் வீடியோவில் ரெண்டுமே போட்டிருப்பேன். தீபார்த்தனை எல்லோரும் சாமி கும்பிட்டுக்குங்க, வீர ஆஞ்சநேயர்கிட்ட உங்களோட பிரார்த்தனை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ஆஞ்சநேயர் அவ்வளோ சக்தி உள்ளவர். அதுமாரி நாமக்கல் ஆஞ்சநேயர் பார்த்தேன், அதுவும் ஆனால் எடுக்க விட்டாங்க. அங்கே வந்து கேமரா அலோடு தான். நாமக்கல் ஆஞ்சநேயர் எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக குளம். இங்கே எதிரில் விளக்கேற்றலாம். நாங்கள் சாதா டைம்லேயே நான் வந்து சனிக்கிழமைனா வந்துருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் வராமல் இருக்கேன். வாரம் சனிக்கிழமைனா ஆஞ்சநேயர் கும்பிட வருவேன். இது தெரியுதுங்களா, அங்கே ஒரு லைட்டு, அதுதான் கோபுரம். லட்சுமி நரசிம்மர் கோவில், குளத்துக்கு அண்ணாண்ட லட்சுமி நரசிம்மர், இந்த பகுதியில் நம்மளோட ஆஞ்சநேயர். இரவு 8:30 9 மணி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே கோயிலாண்ட வரதுக்கு. நான் இது நம்ம அந்த பாதை அந்த பகுதி தான், லைட் எரியிற பகுதி தான் நம்ம பிரம்மாண்ட ஆஞ்சநேயரை. என்னால் அண்ணாந்து சைடாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் நமக.
இப்போ நேரில் எடுக்கணும்னா எடுக்க முடியல. எப்படின்னா அது நம்ம குளம் இருக்கா, இப்படி நம்ம வீடியோவை இப்படி வாட்சி எடுத்து நெட்டாக எடுக்க முடியல. தெரியுதுங்களா? அங்கே நேராக பெருமாளை பார்த்த மாதிரி ஆஞ்சநேயர் கும்பிட்டுருப்பாரு. அங்கே பெருமாள் லட்சுமி நரசிம்மர் கோவில் கோபுரத்தில் இருந்தால் லைட்டாக வெளிச்சம். ஐயன் ஆஞ்சநேயர் கும்பிட்டப்பா இருப்பார். தெரியுதுங்களா? கொஞ்சம் இது வந்து காலையிலையும் ஒரு சாயங்காலமும் நீங்கள் இங்கே இந்த கோவிலுக்கு வரும்போது நல்லா குளு 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 நல்லா சூப்பராக அந்த குளத்தை சுற்றி குளமாக அதை சுற்றி வர்றதால இங்கே நல்ல ஒரு குளிர்ச்சியாக நல்ல ஒரு காற்றோட்டமான இடமா இருக்கும். சூப்பராக இங்கே வந்து தியானம் கூட உட்காந்து பண்ணிட்டு போகலாம். அதாவது நம்ம சாயங்கால டைமில் வந்தோம்னா அவ்வளோதான். நம்ம சுற்றுறோம். இப்போ ஆஞ்சநேயர் கடாயுதம் பார்த்தீங்கன்னா, கடாயுதம் ஃபுல்லாக எல்லாமே பேப்பர்ஸை கட்டி வச்சுருக்காங்க. எட்டி எட்டி பார்த்தேன். எனக்கு ஐயனோட 2வது விரலில் தான் லைட்டாக தொட முடிஞ்சுது. ஒரு சும்மா ஒரு ஒரு மொனை விரலில் தான் அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்றத பார்த்தா கும்பிட முடியல. இது கடாயுதம் பாருங்கள், நல்ல பிரம்மாண்ட கடாயுதம். அதில் மக்களோட சீட்டு எழுதி 108 ராமஜெயம் எழுதுவாங்க பிரார்த்தனைக்கு. எழுதி கட்டி தொங்க விட்டாங்க மக்கள். நம்மளோட பயணம் நம்ம லட்சதீப திருவிழா பார்த்தாச்சு. நம்ம பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சூப்பராக இருக்கார். மக்களெல்லாம் இது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தால் இந்த இடம்லாம் நம்ம உட்காரவே முடியாது, நிற்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ரஷ் ஜேன்னு இருக்கும். அதுவும் சித்திரை 1 அன்னைக்கு முதல் நாள் ஸ்டார்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்கறதே கொஞ்சம் லைனில் நிற்கணும். இது வந்து நம்ம வந்த பாதை. அடுத்தது போகிறதுக்கு அந்த பக்கம் ஒரு படிக்கட்டு இருக்கும். இப்போ நான் போகிற பாருங்கள், இதுதான் நம்ம போகிற பாதை. வருது ஒரு பாதை, போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கும். இப்போ தெரியும், இதில் மேலே ரோடு, இது கீழக்குள்ளே தான் நம்ம கோவில். ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் கோவில் நீங்கள் பார்த்த மக்கள், யூடியூப் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நான் கடைசியாக வந்தாச்சு. ரொம்ப நன்றி மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள்.